அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம தேர்வு காலங்களில் என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும், என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் ஒரு தேர்விற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு சில உணவு முறைகளையும் தேர்வு முடியும் வரை நாம் அதை மேற்கொள்ள வேண்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்திற்கு முன்பே காலை நேரங்களில் எழுகிற போது நம் வீட்டில் காலையில் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். அதை அறவே தவிர்த்துடுங்க. அதன் பின் அதற்கு பதிலாக காலை நேரங்களில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்க பழகுங்க. குடித்த பிறகு காலை கடன்களை முடித்துவிட்டு பிறகு பல் துலக்கிவிட்டு குளிக்க செல்லும் பொழுது அப்போது ஒரு டம்ளர் தண்ணீர் குடிங்க. அது மட்டும் இல்லாமல் குளித்துவிட்டு நம்ம உடை மாற்றும் நேரங்களில் நல்ல உடலை நல்ல ஈரப்பதம் இல்லாமல் உடலை நல்லா துவட்டி கொள்ளுங்கள். பிறகு காலை உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக ஒரு டம்ளர் தண்ணியாக இருந்துங்க. காலை உணவு எந்த மாதிரி இருக்கணும்னா, புளி, காரம், உப்பு, கசப்பு இது எல்லாமே அதிகப்படியாக இல்லாத அளவிற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் காலை உணவை கண்டிப்பாக தவிர்க்காமல் சாப்பிட வேண்டும். அதன்பின் மதிய உணவு இடைவேளைக்கு கண்டிப்பாக அதற்கு முன்பாக ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்து விடுங்கள். பிறகு மதிய உணவு இடைவெளி சமயங்களில் கூட நீங்கள் காரம், புளிப்பு போன்ற சுவையை அதிகமாக சேர்த்துக்கொள்ளாத உணவாக இருக்க வேண்டும். புளிப்பு சேர்த்துக்கொள்ளலாம், ஆனால் மிகுதியான காரம் குறைத்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இரவு உணவு நேரங்களில் அதிகப்படியான உணவு, அதாவது வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. வயிறு குறையாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது, மீடியமாக. ரொம்ப வயிறு புடைக்க சாப்பிட சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிடாதீங்க. அதே போல் சில நேரங்களில் சிலருக்கு வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி சொல்லப்படுகிற விரைவு உணவுகளை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். அதை குறைத்து கொள்ளுங்கள். இது கோடை காலத்தில் நம்ம உடல் உபாதைகளை, அதாவது வயிற்று உபாதைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஏன்னா அதில் நிறைய அஜினோமோட்டோ அப்படின்னு சுவை ஏற்றக்கூடிய நிறைய ரசாயனங்களை கலக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் தெருக்களில், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லப்படுகிற பஜ்ஜி, போண்டா, அந்த மாதிரியான கார உணவு வகைகளை, அதாவது பிரேக் டைமில் சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துடுங்க. எண்ணெய் பண்டங்களை தவிர்த்துடுங்க. மிக முக்கியமானது அதுதான். அது மட்டும் அல்லாமல் கோடை காலங்களில் முடிந்த அளவிற்கு காலை பள்ளி, கல்லூரி செல்லும் பொழுதோ காலை நேரத்தில் ஒரு குளிர்ந்த நீரில் குளித்து விடணும். குளித்தல் என்பதே உடலை குளிர்வித்தல் என்பதுதான் பொருள். அதற்கிணங்க காலை ஒரு குளியல், மீண்டும் மாலை வீட்டிற்கு திரும்பும் பொழுது ஒரு குளியல், அது உடலுக்கு மிகச்சிறந்தது. அது உடலை வெப்பத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள ஒரு மிகச்சிறந்த வழி. சிலருக்கு உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடிய காலங்கள் இது. ஏற்கனவே சாதாரணமாக சிலருக்கு உடல் சூடு இருக்கும். அந்த உடல் சூட்டை தணிப்பதற்கு முதல் பணி நம்ம உடலை குளிர்வித்தல், அதுதான் குளித்தல். அதை நீங்கள் சோப்பு போட்டு இரு வேளையும் குளிக்கலனா கூட சாதாரணமாக தண்ணி குளிர்ந்த நீர்னால் நீங்கள் குளிர் வச்சு அது இது போட்டு, அதாவது ஐஸ் போட்டு குளிக்கிறது கிடையாது, சாதாரண நீர், அதுதான் குளிர்ந்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மிதமான சூட்டு குளிக்காமையும் ஐஸ் மாதிரி இருக்காமையும் சாதாரண தண்ணியில் குளிக்கணும். இதுதான் குளித்தல் முறை. அதே போல் குளிக்கும் பொழுது நம்மளுடைய பாதத்திலிருந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உச்சந்தலைக்கு தண்ணி கொண்டு போகணும். அப்படின்னா தான் நம்மளுடைய உடல் சூடானது, வெப்பமானது வெளியே நம்மளுடைய நாசி துவாரங்கள்லேருந்து வெளியேறும். அந்த மாதிரி குளிச்சிங்கன்னா உடலை கொஞ்சம் சூட்டிலிருந்து தற்காத்து கொள்ளலாம். அதே போல் குளிர்பானங்கள் சொன்ன இயற்கை குளிர்பானங்கள், இளநீர்,
பழ ரசங்கள், பழச்சாறு, அதிகப்படியான உடலில் இருக்கிற நீரேற்றத்தை சரி செய்ய, அதாவது சமநிலைப்படுத்த எலுமிச்சை சாறு, அதாவது லெமன் ஜூஸ், அது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உவர்ப்பு சுவையுடையதாக உள்ளாருந்துங்க, இனிப்பு சுவையுடையதாக இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய முலாம்பழம், மற்ற தர்பூசணி, இந்த மாதிரி பழங்களை வந்து அப்பப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்வு காலங்களில் நீங்கள் படிக்கக்கூடியதை முன்கூட்டியே ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வுக்கு முதல் நாள் செல்லும்போது தயவுசெய்து எதையும் புதியதாக படிக்க வேண்டாம். இதுதான் என்னுடைய அறிவுரையாகவும் என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது. நன்றி, வணக்கம்.